ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட தலைப்பு என்னென்னா, அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடக்கணும். இதுதான் கதையோட தலைப்பு. ஒரு ஊரில் ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் ஒரு ஒரு எலி குடும்பம் வசிச்சுட்டு இருந்தது. அந்த எலி குடும்பம் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் போனாங்க. அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. அங்கே மிச்சம் ஆகிறதெல்லாம் அங்கே தின்னுட்டு அப்படியே வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அதனால் அந்த அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த எலிகளை பற்றி எதுவும் பெருசாக நினைக்கல. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு குட்டி பிறந்தது. அதான் எலிக்குட்டி. அந்த எலிக்குட்டி பிறந்தோன்னா அது ரொம்ப சுட்டித்தனமாக அங்கே இங்கே ஓடுறது, இங்கே இங்கே ஓடுறது, போய் அதை இதை கடிச்சு வைக்கிறது, இப்படியே இருந்திருக்கு. உடனே அவங்க அம்மா எலியும் அப்பா எலியும், மகனே இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா. நம்ம அவங்க மிச்சம் போடுற சோறை தின்னுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பந்துகளுக்கு ஜாலியாக இருப்போம். ஒன்றும் நீ என்னம்மா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் அப்படி தான் செய்வேன்ட்டு போய் இப்படியே போய் பெட்டை கடிச்சு வைக்கிறது, அப்புறம் லேப்டாப்பை கடிச்சு வைக்கிறது, அங்கே உள்ள விலை இருந்த இதெல்லாம் கடிச்சு போட்டு உடனே அவங்களுக்கு பார்த்தியா, நம்ம இந்த எலி போனால் போய் 2 நிமிஷம் போய் தான் சாப்பிடுதுன்னு நம்ம விட்டு வச்சா இது எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. உடனே நேராக போய் எலி பிடிக்கிற அந்த கூண்டை வாங்கிட்டு வச்சிட்டாங்க. மகனே, நான் சொல்கிறத கேளு, எலி கூண்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் அது அப்போட திரும்ப அது பாட்டுக்கு கடிச்சு வைக்கிறது இப்படியே இருக்குது. உடனே இனிமேல் இதை விடக்கூடாதுன்ட்டு எலி குண்டை திறந்து அதுக்குள்ளே ஒரு வடையை வச்சு அழகாக வச்சிட்டாங்க. நீங்கள் எலியை பிடிச்சிட வேண்டியதுன்ட்டு. உடனே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா மகனே, இந்த சேட்டெல்லாம் பண்ண சரி ரைட்டு, ஆனால் அங்கே பாரு, எலி குண்டில் வடை வச்சுருக்காங்க, அது ஈஸியாக கிடைக்குது உணவுன்ட்டு நீ அது உள்ளே போய் தின்றாத. எப்பயுமே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லது. அதுக்குள்ளே போகுது. உடனே இந்த எலி அதுக்குள்ளே பேர் உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது என்ன பண்ணியிருக்கு, நைட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தூங்க போன உடனே இந்த இந்த பிள்ளை எலி அதை போய் மசால் வடையை போய் சாப்பிட போகிறேன்னு இழுத்துருக்கு பாருங்க. அந்த இது அப்படியே முடிச்சு. உடனே ஐயோ போச்சை மாட்டிக்கிட்டான். ஐயோ, நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்காம நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமேனு அது ரொம்ப வந்துருக்கு. அப்போ தான் அவங்க அம்மா அப்பா, மகனே எவ்வளவோ சொன்னேன் கேட்டியா, ஈஸியாக கிடைக்கிற உணவு நம்மளுக்கு ஆபத்து. நம்ம உழைச்சி சாப்பிட்டா தான் அது நம்மளுக்கு உடம்பு கேட்டியா. சரி, ஐயோ இனிமேட்டு என்ன பண்ணுறது. உடனே அவங்க அம்மா அப்பாவும் போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அந்த வீட்டுக்காரங்க அந்த எலியை பிடிச்சி கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, பெரியவங்க சொல்கிறத எப்பயும் கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம்.